வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம காலையில பாத்தீங்க அப்படின்னா வந்து கனவால வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மண்டலவலை வாங்கணும். கனவாலையில நல்லா நிறையவே மீன்கள் கிடைச்சிச்சு, ஆனா மண்டலவலையில கம்மியா தான் கிடைச்சிச்சு. இப்போ வேலை பார்த்து முடிச்சது, இப்பதான் வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்றோம். நாங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கறத வந்து நாங்க சொல்றோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம ரெண்டு தொழில் பாக்குறதுனால வந்து டைமுக்கு வந்து சாப்பிட முடியல. ஏன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா வந்து நாங்க குழம்பு வைக்காம வெறும் கஞ்சிக்கு வந்து காரச்சேவு ஊறுகாய் வச்சு சாப்பிடுற மாதிரியும் இருக்கு. இப்ப அடுப்புல உலைய வச்சிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து உலை கோச்சோன்னு அண்ணன் அரிசியை போட்டுருவாங்க. இன்னும் நம்ம வந்து வலை கழிக்க வேண்டியது இருக்கு. நிறைய வலைகள் கழிச்சு முடிச்சு மறுபடியும் வலையை இலக்கிட்டு, அதுக்கப்புறம் மண்டல வலையை இலக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் தான் நமக்கு ரெஸ்ட். உலை கொதிச்சிருச்சு. இப்ப அண்ணன் அரிசியை போடுறாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு என்ன குழம்புன்னு பாத்தீங்கன்னா வந்து சாம்பார் வச்சு நம்ம வந்து வெலை மீனை வந்து பொரிக்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும் சாம்பாருக்கு வந்து மீன் பொரிச்சு சாப்பிட்டா. மண்டல வலையில வந்து வெலை மீன் தான் நம்ம இப்ப பொரிக்க எடுத்திருக்கிறோம். கடல் தண்ணியில ஒரு 2 நேரம் அலசிட்டு, அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில அலசிட்டு, இப்ப வந்து மசாலா பொடியை போட்டு தடவி வெயில்ல வச்சிருவோம். சாம்பார் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீனை பொரிக்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கடல் மேல சாம்பார் வச்சு. சாம்பார் தேவையான காய்கறி அண்ணன் வெட்டுறாங்க. வயர்லெஸ்ல பேசிட்டு இருக்காங்க மண்டாடி அண்ணன். நம்ம போய் தொழில் பார்க்குற இடத்துல வந்து வேற ஒரு போட் வந்து வந்துட்டாங்க. ஆனா வந்து வயர்லெஸ்ல பேசி அதுக்கப்புறம் வந்து நாங்க அந்த இடத்துல வந்து வலைய போட்டுட்டோம். இப்ப அண்ணன் பேசுறத கேளுங்க. நமக்கு பணியபடி போட்டு இடத்த கேட்டு வச்சிருக்கோம். நீங்க இப்போ ஓடி வந்துகிட்டு
வல்ல இல்ல வல்ல இல்ல சொல்லிட்டீங்க. ஒரு வள்ளத்தை சேர்க்கல, அந்த வல்ல அதுலதான் கிடக்கு. ஆமா, அவங்க ஓடவும் தான். சரி நீங்க ஓடுங்க, நான் அங்கறத போட்டுட்டேங்க, கழிச்சிட்டு ஓடியாரன்னு சொன்னேன். ஆள் சொருக்கமா இருக்கு, கழிக்கிறதுக்கு ஆள் இல்ல, கழிச்சிட்டு ஓடியார மனமும் கழிச்சு ஏற்றிட்டோம்னா பழைய வீட்டை தூக்கி ஓடி இருந்தானே இந்த தானே இருக்கு பக்கத்துல வேற அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஆனா உங்களுக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். சாரணம் எனக்கு வாப்பலோடி போய் இடம் கேட்டு போய் போட்டிருக்காப்புல, நான் இதுல போட மாட்டேன், போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வயர்லெஸ்ல பேசுவாங்க முன்னாடி. என்ன, நாங்கள் இந்த இடத்துல வலை போட போறோம், யாரும் வலை போடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க முதலையே. அதே மாதிரி அவங்களுமே வந்து வலை இழக்க மாட்டாங்க, வேற இடத்துல போய் வந்து வலை இழக்கிடுவாங்க. உங்களுக்கு சாய ஒரு போட்டு பாடுவாங்கதா. காய்கறிலாம் வந்து வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பருப்பை போட்டுருக்காங்க. பருப்பு நல்லா குழஞ்சோன்னா இப்போ காய்கறியை போட்டுருவாங்க. ஆனால் சாம்பாருக்கு வந்து நாங்கள் தேங்காய் ஊற்றல. எப்படி சாம்பார் வருதுன்னு பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். ஆனால் இன்னும் வலை வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஓடும். இது முடிச்ச அப்புறம் தான் வந்து சாப்பிடவே முடியும். அண்ணன் மீனை பொரிச்சிட்டாங்க. நம்ம வலை வேலை கொஞ்சம் பார்த்ததுனால வந்து பொரிக்கிறது எடுக்க முடியல. சாம்பாருக்கும் பொரிச்ச மீனுக்கும் செமையா இருக்கும். அது போக அப்பளமும் அண்ணன் பொரிச்சிருக்காங்க. ஊறுகாவும் இருக்கு. இன்னைக்கு ஒரு செமையான ஒரு சாப்பாடு.
கரையை கட்டியிருக்கோம் போய் அப்பள தண்ணி போட முடியாது வளர்ந்துடும் சோத்தண்ணி போட்டு வைக்க உருளைக்கிழங்கு ஆபத்து மாதம் மூடி பார்த்துக்கோ ஆல்ரெடி மாதம் இருக்கும் ஊரை போட்டுட்டு வாங்க ஊரை போட்ட தன்னோட தம்பி அந்த ஊரை எங்கடா அந்த நாட்டுக்கா சட்டி இருந்துச்சு இல்லையா தூச்சட்டி சின்ன சட்டி அதில் எடுத்து வச்சுருந்தேன் சட்டி கிளம்பிட்டு போயிடாது இப்பதான் சாப்பிட போறோம் காலையில சாப்பாடு சாப்பிட போறோம் நாளாயிட்டு இப்பதான் சாப்பிடுறோம் காலை சாப்பாடு ஆமா எனக்கு சாப்பாடு அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.